ஹே ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், பாப்பாங்க வந்து வாட்டர்மெலன் வந்து பழுக்கும், எப்படா பழுக்கும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து நல்லா பழமாயிருச்சு. இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வளர்ந்த பழத்தை நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்கும் இல்லைங்களா? இதில் வந்து 3 பழம் இருக்குது. இதில் வந்து 1 மட்டும் தான் நல்லா பழுத்திருக்கு. இன்னும் 2 இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். அதை அப்படியே விட்டுட்டு நல்லா பழுத்ததை மட்டும் இப்போ கட் பண்ணிக்கலாம். பாப்பாங்களுக்கு ரொம்ப குசி, எப்படா இது வந்து கட் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. இதுக்கு இடையில வந்து முடக்கத்தான் கீரை வளர்ந்துருக்கு, நிறையா வளர்ந்துருக்கு. அதையும் கட் பண்ணணும். இந்த முடக்கத்தான் கீரையோட விதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவோம். இன்னொரு இடத்துல போட்டுருவோம். இன்னொரு போட்டால் நல்லா வளரும். ஏன்னா முடக்கத்தான் கீரை வந்து நமக்கு வந்து அதிகமாக கிடைக்காது. ஸோ அதனால் இந்த விதையெல்லாம் பத்திரமா வச்சு இன்னொரு பக்கம் போட்டு நாங்கள் வந்து அதை வளர்த்துவோம். ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லது, மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சூப்பு வச்சு குடிக்கலாம். அதனால் வந்து இதை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டே இருக்கோம். ஸோ இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். இது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா பழுத்திருக்கு. இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் வாங்காமல் நம்மளே வந்து நம்ம இடத்துல வந்து வளர்ந்த இந்த பழமெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ கட் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கட் பண்ணும்போது பாப்பாங்க பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க. சீக்கிரம் சீக்கிரம் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பழத்தை கட் பண்ணிவிட்டு பாப்பாங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இன்னும் 2 பழம் இருக்குது. அது எப்போ பழக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாப்பாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து செம்மண் அப்படிங்கிறங்காட்டி சீக்கிரம் நல்லா வளர்ந்துருது. இன்னும் நிறையா கீரைகள் காய்கறிகள்லாம் போடணும்னு நினைக்கிறோம். பாருங்கள் எப்படி பழுத்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மக்கிட்ட இடம் இருந்துச்சு பக்கத்தில் அப்படின்னா, கொஞ்சம் இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகள் எல்லாம் போட்டு வளர்த்தோம் அப்படின்னா நம்ம கடைக்கு போய் அதிகமாக வாங்க வேண்டியதில்லை.